ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போது ட்ரிபிள் எஸ் ரேங்க் ஹண்டர் சோலோ லெவலிங் எபிசோடு 7 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கிடச்சில நம்ம ஹீரோ காட்டில் லிசான் மேன்ஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கும்பலே வந்து இறங்கும். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன இடம் தெரியாமல் வழி மாதிரி வந்துட்டீங்களா, நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்மர் போட்டவன் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நான் கரெக்டான இடத்துக்கு தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த ஒயிட் கலர் ஆர்மர் போட்டிருக்கேன் நம்ம ஹீரோ கிட்ட, டே நீ இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போல இருக்கு, இந்த லிசார்ட் மேன்ஸ் எல்லாம் அசால்ட்டாக கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் பின்னாடி இருக்கிற அந்த தொப்பி போட்ட பொண்ணு மற்ற எல்லாருமே ஆமாம் இவன் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயி, டே என் கோவத்தை பற்றி உனக்கு தெரியாது, என்னை கோவப்படுத்தி பார்க்காத, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, நீ தானே அந்த ஓடின் கீழே வேலை பார்க்குற வேலையாள் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அவன் அந்த ஒயிட் கலர் ஆர்மர் போட்டிருக்கவன் சிரிச்சுட்டு ஆமாம் இதுக்கு முன்னாடியே நான் உன்னை கொண்டிருக்கணும், எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதே நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக கொள்வேன். நீ அந்த ராக்ன்ற டைட்டிலை இன்னும் வச்சிருக்கியா இல்லை அந்த ராக்ன்ற டைட்டிலை விட்டுட்டு வேற எதுவும் டைட்டில் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே, டேய் முதல்ல ஒன்றை கொள்கிறேன், ஒன்றை கொண்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஓடினை கண்டிப்பாக கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறித்தனமாக மாசா பேசுவார். அப்படின்னா நம்ம ஹீரோக்கு மட்டும் பாஸ்ட்லாம் ஞாபகம் இல்லை, இவங்களுக்கும் ஞாபகம் இருக்குது, ஏன்னா அந்த ஓடின் கடவுளோட சக்தியால். அப்புறமா நம்ம ஹீரோ, டேய் உங்களை திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், மறுபடியும் என் கையாலேயே உங்களை கொல்ல போகிறேன், என் கையால் மறுபடியும் சாகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அங்கே 5 பேரும் முழிச்சிட்டு இருப்பானுங்க. அதுக்கு அந்த வெள்ளை கலர் ஆர்மர் போட்டிருக்குவேன், டேய் பார்த்து பேசுடா, நாங்கள் ஒன்றும் பழைய மாதிரி கிடையாது, இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தி வச்சுருக்கிறோம், இந்த தடவை நான் உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன், நீ இதுக்கு முன்னாடி பைத்தியக்காரன் தரமா அட்டாக் பண்ணி அதே மாதிரி தானே இப்போவும் சண்டை போட போகிற, இப்போ என்ன சண்டை ஆரம்பிக்கலாமா, இப்போ நான் அடிக்கிற அடியில் நீ என்ன பண்ண போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த 6 பேக்கோட அந்த பனியனை போட்டு, டேய் பேசிக்கிட்டே இருக்காதரா, சண்டை ஆரம்பிப்போமா, உன்னோட மொத்த டீமையும் நான் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா சொன்னோன்னே அதை கேட்டு அந்த ஆர்மர் போட்டிருக்குவேன், டேய் உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கடா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு, டேய் அட்டாக் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே சும்மா சரசரம் வெட்டி பறக்க விட்டுருவான். பறக்க விட்டுட்டு வெறும் கையால் கையை முறுக்கிட்டு பறந்து வந்து இவங்க கூட சண்டைக்கு வருவான். அதில் அந்த ஆர்மர் போட்டிருக்கோம் அப்படி டாஜ் பண்ணி நிப்பாட்டிட்டு, டேய் என்ன வெறும் கையை வச்சு சண்டை போட வர, இதனால உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது பட்டாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ளேம் பவர் அப்படி சொல்லிட்டு நெருப்பு அட்டாக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படி அடித்ததில் நம்ம ஹீரோ அவன் பிளாக் பண்ணி நம்ம ஹீரோவை அடித்து பறக்க விட்டுருவான். நம்ம ஹீரோ அப்படி பின்னாடி பறந்து போய் நின்றுவார். அப்போ இவன் ஒரு 41வது மேஜிக் ஸ்வாட்மேன். இவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டே இந்த நெருப்புலாம் வச்சு என்ன ஒன்றும் பண்ண முடியாதா பைத்தியக்கார பையில அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய அந்த கோடரை எடுத்துகிட்டு பறந்து வந்து அவன் மேலேயே ஒரே போடு அவனோட ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். அதை பார்த்துட்டு முடிச்சுட்டு இருப்பான் அந்த ஆர்மர் போட்டவன், யாருவேன் டபால்னு செம ஸ்பீடாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் வாயை பொழந்து நெருப்பு விடுவார். எக்ஸ்ப்ளோஷன் அந்த நெருப்பை அப்படி பயங்கரமாக வெடித்து சதறிட்டு இருக்கும். அவனை போய் அடித்தோடனே அவன் நம்ம ஹீரோவை அடித்து திரும்ப டாஜ் பண்ணி பறக்க வச்சுருவான். நம்ம ஹீரோ அப்படி திரும்ப பறந்து வந்து ஸ்லைடு பண்ணி நின்றுருப்பார். நம்ம ஹீரோவோட உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக புகை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ, டேய் நீ இன்னும் மாறவே இல்லை போல, ஏன்டா இப்படி பயப்படுறியாவா, நீ என்னை விட ஹையர் லெவல் நினச்சிட்டு இருக்கல, உன்னோட பவரை காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா நிற்கும் போது அதை பார்த்துட்டு அந்த ஆர்மர் போட்டவன், என்ன நடக்குது இங்கே, அப்படி லோராங்க இருந்துட்டு எப்படி என்னை விட பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறான், இதுக்கு சாத்தியமே இல்லை சொல்லிட்டு பயந்து போய் முழிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ புகையெல்லாம் வாயில் விட்டுட்டு டிராகன் மாதிரி நின்றுப்பாரு. டேய் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, நான் வளர்றேன், எனக்கு நீ பாடம் சொல்லி தர போறியா, இப்போ நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவன் கோவப்பட்டு, டேய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு, நீ ஓவராக பேசிட்ட, என் அட்டாக்கை நீ எப்படி சமாளிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவனோட ஃபயர் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பறந்து அட்டாக் பண்ண வருவான். அந்த ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தோடனே நம்ம ஹீரோ, டேய் இவ்வளோ ஸ்லோவாக அட்டாக் பண்ணவர அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக டாஜ் பண்ணிடுவார். அவன் அப்படி முழிச்சுட்டு இருப்பான், என்னதான் அது நான் இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்கேன், இதையே டாஜ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை அப்படி வெட்டி அந்த பக்கம் வீசிடுவார். அவன் உடம்புல பயங்கரமான காயமாயிரும். அவன் அந்த பக்கம் போய் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவன் பின்னாடி கோடாரை வச்சுட்டு ஸ்டைலாக நின்று அவனை பார்த்து, டே முட்டாப்பையில நீலாம் எதுக்கு ஆகமாட்ட, வெறும் வாய் தான் வளன்னு பேசிகிட்டு இருந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஆர்மர் போட்டவன், டேய் நீ எப்படா இவ்வளோ குறுகிய நேரத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லான, நான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒன்று கொள்ளலான்னு பார்த்தாலும் இப்போவும் பவர்ஃபுல்லாக இருக்கியா, இல்லை இந்த தடவை உன் கையில் நான் சாக மாட்டேன், போன தடவை செத்த மாதிரி இந்த தடவை நடக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்திக்கிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த நெருப்பு பவரை வெளியே கொண்டு வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ,
என்னாச்சு இவனுக்கு எதுவும் பைத்தியமாயிட்டானா இவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறானே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவனை சுற்றி அந்த நெருப்பு அப்படியே சுற்றி அந்த கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளேம் இன்கார்னினேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு பவரை யூஸ் பண்ணி ஃபுல் பவர் வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பான். நம்ம ஹீரோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆர்மர் போட்டவன் பயங்கரமாக சிரிச்சுட்டு, டேய் உன்னை துண்டு துண்டா எப்படி வெட்ட போறேன்னு பாரு, என்னோட பவருக்கு முன்னாடி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேம் அந்த நெருப்பு பவர் வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அந்த நெருப்பு பயங்கரமாக நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அதை பார்த்துட்டு இந்த ஆர்மர் போட்டவன் இதுலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாதுடா, இந்த தடவை நீ சாக தான் போற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பட்டாருன்னு முழிப்பான். என்னாச்சு அவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மர் போட்ட முழிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியே ஒரு சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிங்க சிலை, அந்த முகமுடி எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த முகமுடி போட்டான். அதனால அந்த நெருப்பு இவனை ஒன்றுமே செய்யலை. அந்த சிங்க முகமுடி போட்டு நம்ம ஹீரோ அந்த நெருப்பை பொழந்துட்டு பறந்து வந்து கோடாரை வச்சுட்டு ஒரே போட்ட போடல அவ்வளோதான், அவன் தலை துண்டா போய் செத்துடுறான். அவன் வழியில அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். அந்த இடமே வெடிச்சு செதறுது, கீழே கல்லு மண்ணுலாம் உடஞ்சி பாறையெல்லாம் பறக்குது. நம்ம ஹீரோ அவனை கொண்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ லெவலப் ஆயிடுறான். அந்த சிங்க முகமுடியை கழட்டிட்டு பரவாயில்ல இந்த சிங்க முகமுடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கொன்ன எல்லாரோட அந்த வெப்பனு பொருள் மேஜிக்கல் ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்துடுறான். எடுத்துட்டு சரி இந்த மாதிரி மேஜிக் ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்கு, என் முன்னாடி வந்து நிற்கிறவங்களாம் வீரவசனம் பேசுகிறானுங்க, ஆனால் ஒரே அடியில் செத்துறானுங்க, இன்னும் நிறைய பேரை கொண்டு நிறைய வெப்பன் எடுக்கணும் அப்படி சொல்லும்போது பட்டார்னு இப்போ நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு போர்ட்டல் மாதிரி வந்துட்டு இருக்கோம். அதுலேருந்து நிறைய ஹண்டர்ஸ் வந்து நிற்பானுங்க. பட்டார்னு அவனோட ஒருத்தனோட மூஞ்சை பிடிச்சி ஒன்றுமே சொல்லாமல் அடுத்த செகண்டே தரையோடு சேர்த்து ஒரு அடி அடிப்பார். தரையெல்லாம் அப்படி பேர்ந்துக்கும். அப்போ நம்ம ஹீரோ பார்த்து மற்ற ஹண்டர்ஸ்லாம் என்னடா அவன் சட்டார்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான், ஒன்றுமே சொல்லாமல் டேய் இது எந்த இடம் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புலம்பிட்டு இருப்பானுங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இப்போ நான் உங்களை என்னென்ன பண்ண போகிறேன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர வில்லத்தனமாக முடிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் அங்கே இருக்க ஒவ்வொருத்தையும் ஸ்வாட் எடுத்து உடம்ப துண்டு துண்டாக வெட்டி எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அவங்களோட மேஜிக் ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புவார். அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தா மரத்துக்கு மேலே 15 பேர் இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஓ 1 vs 15னா சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீங்களா நானான்னு அப்படி சொல்லும்போது மரத்துக்கு மேலே நின்றுருக்கவனுங்க நம்ம ஹீரோ பார்த்து அம்பு விட ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லா அம்பும் நம்ம ஹீரோ கிட்ட அப்படி கீழே இறங்கி செம்ம ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வழக்கம் போல் அந்த கோடாரியா ஹெலிகாப்டரோட ரெக்க மாதிரி செம்ம ஸ்பீடாக சுற்றிட்டு அந்த அட்டாக்லாம் தடுத்துருவார். அந்த எம்பெல்லாம் அப்படி பறந்து போயிடும். அதெல்லாம் உடஞ்சி தூள் தூளாக போகிறத பார்த்துட்டு மேலே அந்த மரத்துக்கு மேலே நிற்கிறவனுங்க யாரா அவன் இவ்வளோ ஸ்பீடாக நம்ம அம்பெல்லாம் விடுறோம், அதை 100% கரெக்டாக பார்த்து அதை எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே நிற்கிறவங்களாம் ஒன்றும் தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அப்படியே மரத்துக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்க, இப்போ நான் அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு சும்மா மரத்துக்கு மேலே பறந்து போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சும்மா வெட்டி வீசி மரக்கலையோட சேர்த்து அவங்க எல்லாத்தையுமே வெட்டி போட்டு தெளிவார். அவங்க கதையெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோ மறுபடியும் இப்போ லெவலப் ஆகிட்டாரு. லெவலப் ஆனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஏதோ ஒரு பொருள் மாதிரி தெரியும். என்ன பொருள் அப்படி சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை, அவனுங்க முக்காடு ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கானுங்க பார்த்தீங்களா, அந்த முக்காடு ட்ரெஸ் ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் என்னன்னா ஸ்டெல்த் பவர், யாரு கண்ணுக்கும் தெரியாமல் மறையிற பவர். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நம்ம இருவோம் ஓ இதில் இந்த பவர்லாம் இருக்கா அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். பரவாயில்லையே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் மறையலாமா, இதை வச்சு நான் நிறைய விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த முக்காடு ட்ரெஸ்ஸை எடுத்துக்குவான். எடுத்துகிட்டு இப்போ நான் அடுத்த வேட்டை ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டு அப்படி போவான். அப்படி போனோன்னே இதோட இந்த சீசன் 1 முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு புது மாங்கா ஸ்டோரி கொண்டு வர போகிறேன். புது மாங்கா ஸ்டோரியில் செம்ம ஆக்ஷன் ஃபன் காமெடி எல்லாம் இருக்கிற மாதிரி வெறித்தனமாக இருக்கும். அந்த புது மாங்கா ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு புது செம்ம ஆக்ஷன் ஃபன் இருக்கிற காமெடியான ஒரு மாங்காவை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன்.